பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகளை நொய்டா பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். இதனால் நொய்டா ஜில்லா எல்லையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். விவசாயிகள் போராட்டம் காரணமாக தற்பொழுது டெல்லி நொய்டாவினுடைய எல்லையானது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நொய்டா எக்ஸ்பிரஸ் வே ஆனது முழுமையாக மூடப்பட்டு பலத்த பாதுகாப்பு என்பது அங்கு தற்பொழுது மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய நொய்டா வழியாக செல்லும் சில்லா எல்லை பகுதியில் இன்று திடீரென, அதாவது நாளை போராட்டத்திற்காக டெல்லி நோக்கி படையெடுத்து வந்த குறிப்பாக பாரதிய கிசான் பரிஷத் அமைப்பினுடைய அந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது கட்டுடங்க கூட்டம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியுடைய எல்லையை தற்காலிகமாக காவல்துறை அதிகாரிகள் மூடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதி மற்றும் நொய்டா எல்லை பகுதியை சுற்றி இருக்கும் அனைத்து பகுதிகளிலுமே 144 தடையானது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கௌதம் புத் நகர் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் அமல்படுத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தங்களுடைய அந்த நிலங்களுக்காக வழங்கப்பட வேண்டிய அந்த இழப்பீட்டு தொகையை உயர்த்தி வழங்குவதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை ஏற்கனவே வேளாண் சங்கமானது அறிவித்திருந்த நிலையில் அந்த விவசாயிகள் நாளை டெல்லியில் போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அதற்காக டெல்லி, நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து டெல்லியை நோக்கி அவர்கள் படையெடுத்து வந்த நிலையில் இந்த ஒரு அதிகார நடவடிக்கையை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களை சார்ந்த விவசாயிகள் வந்ததன் அடிப்படையில் இந்த ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்புகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து நொய்டா நோக்கி செல்லக்கூடிய 3 பாதைகளும் தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டு ஒரே ஒரு பாதையில் மட்டும் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்தானது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நொய்டாவில் இருந்து டெல்லிக்குள் வரும் போக்குவரத்து எதுவும் தற்பொழுது அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.